உலகத்துல எந்த கோயிலிலும் நிகழாத அதிசயம். சிதம்பரம் நடராஜ பெருமாள் கோயில்ல கருவறையை விட்டு வெளியே வரும் நடராஜ பெருமாள். ஆருத்ரா தரிசனத்துல நிகழ்ந்த ஆச்சரிய சம்பவம். மூலவரே உற்சவரா உருவெடுத்த அவதாரத்தை கண்டு மெய் செலுத்திருக்காங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள். ஆருத்ரா தரிசனத்திற்காக பிரம்மாண்டமான தேர் இழுக்கப்பட்டிருக்கு. சிதம்பரம் நடராஜர் பெருமாள் கோயில்ல ஒவ்வொரு ஆண்டும் ஆருத்ரா தரிசனம் வெகு விமர்சையா கொண்டாடப்படும். மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திர நாள்ல பௌர்ணமி தினம் அன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையா கொண்டாடப்படும். அந்த வகையில சிதம்பரம் நடராஜ பெருமாள் கோயில்ல 10 நாட்கள் இந்த விழாவானது கொண்டாடப்படுது. கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்தோட ஆருத்ரா தரிசன விழா தொடங்கியிருந்தது. இந்த சூழல்ல ஆருத்ரா தரிசனத்தினுடைய முக்கிய நிகழ்வு தேர் இழுக்கக்கூடிய நிகழ்வு வெகு விமர்சையா நடந்திருக்கு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேர் திருவிழால பங்கெடுத்துக்கிட்டாங்க. நிறைய பக்தர்கள் தேர்னுடைய வடமை பிடிச்சு இழுத்திருக்காங்க. அப்பதான் மூலவரான நடராஜ பெருமாள் உற்சவரா உருவெடுத்து தேரில வலம் வந்து காட்சி அளிச்சிருக்காரு. நடராஜ பெருமாளோட சிவகாம சுந்தரி அம்மனும் வலம் வந்திருக்காங்க. கீழ வீதி, மேல வீதி, வடக்கு வீதி, தெற்கு வீதின்னு எல்லா வீதிகள் வழியாகவும் மக்களுக்கு நடராஜ பெருமாளும் சிவகாம சுந்தரி அம்மனும் காட்சி அளிச்சிருக்காங்க. நடராஜ பெருமாளும் அம்மையாரும் ராஜசபைக்கு கொண்டு வரப்பட்டாங்க. அதிகாலையிலேயே அபிஷேக பூஜைகளும் நடந்திருக்கு. ஆருத்ரா தரிசனத்துல பக்தர்கள் கலந்துகிட்டு தரிசனம் மேற்கொண்டிருக்காங்க.